வா வா பேசலாம். அப்படியே நீ பாட்டுக்கு வர வேண்டியதானே? எப்படி எப்படி இப்படிதான் அன்னைக்கு ஒரு தடவைக்கு 2 வாட் என்ன குத்தி காட்டுற நான் வாங்கின சூடு அப்படி அந்த பயத்துல சொல்றேன். டெரர் ஆகணுமா? பயருங்க, அதான் நல்லா இருக்கு. சேனல் மாறிக்கிட்டே இருந்ததுன்னு வையே, அது டிவியோட ஃபால்ட்டா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தான் அங்கேயும் ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? நல்லா வேலை செய்யுது. அதான் நாளைக்கு நான் உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ். இது உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி சொல்லிட்டா அப்புறம் அது என்ன சர்ப்ரைஸ்னு கேட்கவே ஒரு மாதிரி வாட்டி ஆர்வ கோளாறுல நான் சர்ப்ரைஸ் போதும். ஓ அப்பதான் ரியலைஸ் பண்ணதோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு நிக்காத. கேட்க வந்திருக்கேன். நான் எல்லார்கிட்டயும் இந்த இல்ல இல்ல ஆனா இனிமே நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோன்னு சிங்கிள் ஆங்கிள்லயே யோசிக்க கூட. புரியல. நத்திங், ஜஸ்ட் லீவ் இட். அப்படி இருந்தா தானே உனக்கு பிடிக்கும். எங்க அம்மா கிட்ட நீங்க அப்பளத்தை வாங்கல ஒரு ஆடு போட்டுக்கலாமா? போட்டோ எடுக்கும் போதே சொல்லிட்டு தானே எடுத்த, அப்புறம் என்ன திரும்பவும் பெர்மிஷன்லாம்? இருந்தாலும் நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுக்க போறேன்னு உங்க இங்க பாருங்க. வாவ், என்கிட்ட சொல்லிட்டு தான் அதெல்லாம் பண்ற. ஹாப்பியா தான் இருக்கு. அப்ப நான் வரேன். பார்த்த விழிகள் கேட்டாலும் வரமா? எவ்வளவு நேரம் தான் இப்படி அழுதுகிட்டே இருப்ப? எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுமா? அவனுக்கு உன் மேல இருக்கிற ஆசை பேசிட்டு இருக்க. என்னடி பேசுற நீ? அந்த பையனுக்கு சொத்து பத்துன்னு எந்த வசதியும் இல்ல, அவ்வளவுதானே? நீ எதுக்கு உன்னை இவ்ளோ கஷ்டப்படுத்திக்கிற? அவனும் இதே நீயும் இப்ப அவனுக்கு ஏத்த என்னால வாழ முடியாது. நான் என்ன அவளை அந்த வீட்ல இருந்து விரட்டணும்? என்னால இதை ஏத்துக்கவே முடியல. எத்தனை வாட்டி சொன்ன? அதெல்லாம் உன் காதை ஏறிச்சா இல்லையா? எதுவுமே காதுல வாங்காம இப்படி பிச்சைக்காரனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க.